மியூச்சுவல் ஃபண்டு எல்லாமே அது ஜீரோ ஆகிட போகுது, மியூச்சுவல் ஃபண்டே ஸ்கேம். அது வந்து ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறுதலான ஒரு விஷயம். ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு பின்னாடி சோஷியல் மீடியாவில் ஒரு 1,00,000 பேரோ 5,00,000 பேரோ இருக்காங்கிறதுக்காக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சொல்லவே கூடாது. அவங்க வந்து இதை நம்புறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதான் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவாக சொன்னீங்கன்னா இவ்வளோ பேர் போய் சொல்லுது, யாராவது கரெக்டாக ஒன்று சொன்னாங்கன்னா அப்போஸ் பண்ணி இல்லை இது இப்படி இல்லைன்னா அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் செய்கிறாங்க, அவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க சும்மா பார்த்து வாய மூடுறா, நீ என்னடா அப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒருமையில பேசுறது அல்லது கண்ணா பண்ணான்னு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது அங்க வந்து நடக்கவே நடக்காது. நீங்க யார் ஒருத்தர் ஃபாலோ பண்ணாலும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கன்சிஸ்டண்டா இருக்கா, இன்னைக்கு ஒன்று பேசுறது நாளைக்கு ஒன்று பேசுறது அல்லது அவருடைய கருத்தை திணிக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஏன்னா இந்த ஃபண்ட்ல போடு அந்த ஃபண்ட்ல போடாதீங்கன்னா அவர் உங்களை கைட் பண்ணுவாரான்னு கேளுங்க. அவர் கைட் பண்ணவே மாட்டார். அவர் சும்மா சொல்லிட்டு போயிடுவாரு. நீங்க தப்பா போனீங்கன்னா கூட நீ என்ன கேட்டுதான் நீ பண்ணியா இல்ல நீ எனக்கு ஏதாவது ஒன்னால எனக்கு பெனிஃபிட்டா அப்படின்னு போயிடுவாரு. இங்க வந்து நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னதுன்னா ஐ எம் ரெஸ்பான்சிபிள். இல்லாதவங்க யாராவது ஒரு ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னதுன்னா தயவு செய்து அந்த ஸ்டாக்ல எல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. நான் வந்து பயமுறுத்துறேன்னு நினைச்சுக்காதீங்க. வணக்கம் சார். சார், இன்னைக்கு உங்ககிட்ட நான் கேட்க வர கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர், நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், நீங்கள் ஃபினான்ஸ் ஃபீல்டில் தான் இருக்கீங்க, நீங்கள் எங்களுக்கு ஃபினான்ஸ் சொல்லி தரீங்க, ஓகே. இன்னும் பல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஃபீல்டில் இல்லை. ஆனால் வந்து அவங்க ஃபினான்ஸ் பற்றி நிறைய பேசுகிறாங்க. இன்ஸ்டாகிராமில் அவங்க நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது, யூடியூப்பில் அவங்க நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எல்லாருமே அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் என்னன்னா, இது கரெக்டான ஒரு விஷயமா? ஏன்னா நீங்கள் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டில் இருக்கீங்க. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஃபினான்ஷியலி அப்படின்னா நான் உங்கள்கிட்ட கேட்டால் அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தெரியாதவங்கள்ட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, டைம் கொடுங்க ரிசர்ச் பண்ணிட்டு சொல்லுவாங்க. எனக்கு இன்ஸ்டன்ட் ஆன்சர் கிடைக்காது. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுறது கரெக்டான விஷயமா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போது பத்மநாபன் சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் அவரோட வீடியோஸும் அவர் பேசின விஷயம் எல்லாத்தையும் பார்த்து ஒரு பேக்ரவுண்ட் செக் என்னால் பண்ணிக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ நிறைய ஃபினான்ஷியல் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, ஜஸ்ட் ஃபினான்ஸ் வீடியோ போடுறாங்க, அவ்வளோதான் அவங்களோட பிம்பமாகவே இருக்குது, இவ்வளோதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுறது ஒரு கரெக்டான விஷயமா சார்? சரி, இப்போ நீங்கள் வந்து இவங்களை தான் ஃபாலோ பண்ணணும், அவங்கள தான் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ யார் பேசுகிறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அல்லது இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் யாரை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். நம்பர் 1, ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ஒன்று. பட் வந்து when it comes to taking decision, இப்போ நிறைய இது நம்ம கேட்குறோம், ஆனால் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோமா? நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னதுன்னா அந்த யூடியூபரோ அல்லது இன்ஸ்டாகிராமில் பேசுகிறவங்களோ அவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்னென்னா தே ஹவ் புட் அவங்களுடைய பயோ அவங்கள பற்றி டீட்டெயில் மோஸ்ட்லி போட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? ஓகே, அதை போய் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, இப்போ நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறத நான் போட்டாச்சு. என்னுடைய முழு நேர தொழில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். புரியுதுங்களா? நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நான் வந்து நிறைய என்னை தேடி வந்த கிளைண்ட்டுக்கு வந்து நான் எஜுகேட் பண்ணுறேன். இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த நாலேஜ் இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபினான்ஷியல் நாலேஜுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். அதில் யாருக்கு பிடிச்சிருக்கு என்னுடைய ஸ்டைலோ ஏதோ இருக்கிறவங்க என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. பிடிக்காதவங்க வந்து அவங்களுக்கு யார் பிடிச்சிருக்காங்களோ அவங்க போகலாம். என்கிட்ட தான் யாரும் வரணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இதில் வந்து பார்த்தோன்னா நானும் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். அந்த வீடியோவை பற்றி பேசக்கூடிய பர்சன் வந்து அவங்களுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் அவங்களுடைய வீடியோவே பார்த்தீங்க அப்படின்னதுன்னா அவர் வந்து எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்கார். டாக்கிங் அபவுட் இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசுவார், நாளைக்கு வந்து ஒரு சினிமாவை பற்றி பேசுவார், நாளைக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு யூஎஸ் பாலிட்டிக்ஸை பற்றி பேசுவார். ஹீ வில் டாக் அபவுட் எவ்ரி திங் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அவங்கெல்லாம் என்னென்னா தே ஆர் கன்சியூமிங் நியூஸ். அந்த நியூஸை கன்சியூம் பண்ணி அந்த நியூஸை வந்து ஒரு சுவைப்பட சொல்லக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் இன் த கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதுவுமே கிடையாது. ஒரு செவி வழி செய்தி அல்லது எங்கேயாவது ஒரு விஷயத்தில் அவங்க படிக்கிறாங்க, அதை பார்த்துட்டு ஓகேப்பா இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளுங்க வந்து நிறைய பேர் வந்து என்னென்னா தே ஆர் நாட் டூயிங் எனி ஹோம்ஒர்க். ஓகே, அப்படியே பண்ணிடுறாங்க. இது வந்து ரொம்ப தவறுதான அணுகுமுறை. இன்னொன்று ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து மணி எல்லாம் நீங்கள் இப்போயே வெளியில் போயிடுங்க, எல்லாமே அது ஜீரோ ஆகிட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு வந்து இன்றைக்கி ஒரு 68 லட்சம் கோடி இண்டஸ்ட்ரி. புரியுதுங்களா? இந்த லாஸ்ட் 25-30 இயர்ஸில் இட் ஹாஸ் சீன் ஆல் த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு 10-15% ஃபால் ஆகிருக்கு. திஸ் இஸ் நத்திங். இதெல்லாம் விட பெரிய பெரிய ஃபால்லாம் மார்க்கெட் பார்த்துருக்கு. இது ஒன்றுமே கிடையாது, ஸ்மால் கரெக்ஷன். பட் இந்த ஒரே ஒரு
1 month இருக்கக்கூடிய இதை வச்சுட்டு மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாமே 0 ஆகிடும், மியூச்சுவல் ஃபண்டே ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா அவருடைய பயோ போய் பார்த்தீங்கன்னா அவருக்கும் மியூச்சுவல் ஃபண்டு இதுக்கும் எந்த விதமான இதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் வந்து பயமுறுத்துறேன்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் பேசும்போது யூ ஹேவ் டு பி வெரி வெரி கான்ஷியஸ். நீங்கள் கண்ணாப்பின்னு ஏதாவது பேசுனீங்க அப்படின்னு சொன்னதுன்னா இன்றைக்கி ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் கேபிட்டல் மார்க்கெட் செபி அண்ட் ஆம்ஃபிலாம் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் வெரி வெரி பிக். அதை போய் நீங்கள் வந்து அது வந்து ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறுதலான ஒரு விஷயம். ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு பின்னாடி ஒரு 1 லட்சம் பேரோ 5 லட்சம் பேரோ இருக்காங்கிறதுக்காக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சொல்லவே கூடாது. ஸோ அப்போ உள்ளே போய் பார்த்தாங்கனாலே அவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரே ஒரு இதில் அவங்களுடைய என்டையர் எக்ஸ்பீரியன்ஸே இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அவங்க ஒரு தடவை கூட ஒரு ப்ரொஃபஷ்னலோட இன்வெஸ்ட் பண்ணதே இல்லை. அவங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜபிள் அவங்க, அதனால் இண்டெக்ஸ் பண்ணிவிட்டு இண்டெக்ஸ் தான் பெஸ்ட்டு, பாக்கியெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. அவங்கள்ட்டே போய் கேட்டிங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப்னா நான் பண்ணதே கிடையாது. See, when you have not invested in small cap mid cap invest அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் எப்படி அதோடைய இதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண முடியும்? பட் ஓகே, இன்றைக்கி வந்து யூ ஹேவ் அ ஃப்ரீடம் டு கமெண்ட் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். ஸோ என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, நீங்கள் வந்து ஆஸ் அ வியூவர் வந்து யூ ஹேவ் எவ்ரி ரைட் டு ஃபாலோ எவ்ரி ஒன். அது வந்து உங்களுடைய ரைட்ஸ். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா when it comes to taking action, அவங்க வந்து அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் அவங்க இருக்காங்களா, எவ்வளோ வருஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் என்ன, சப்ஜெக்ட் நாலேஜுங்கிறது அவங்க டே இன் அண்ட் டே அவுட் பண்ணணும், ஜஸ்ட் நாட் அ புக்கிஷ் நாலேஜ். அதை நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா யூ வில் பி சேஃப். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா யூ வில் பி மிஸ்கைடட். தென் வந்து நீங்கள் வந்து எய்தர் யூ மே லூஸ் த பிக் ஆப்பர்ச்சுனிட்டி, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இல் பி ராங்லி கைடு. சார் நீங்கள் இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இப்போ நான் கேட்ட கேள்விகளுக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி அடைகிறாங்க அப்படின்னா யூடியூப்பில் வர இன்ஃப்ளூயன்சஸ் மூலியமாக தெரிஞ்சுக்கிறாங்க நிறைய விஷயம். ஸோ வந்துட்டு இப்போது நிறைய பேருக்கு எதுவுமே தெரிலன்றனால தான் பார்த்து கற்றுக்குறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் சார், பத்மநாபன் சார் சொல்கிறாரு இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, இன்னொருத்தர் அது முழுக்க தப்பு, நீங்கள் இப்படி தான் பார்க்கணும்னு சொல்கிறாரு. ஸோ எங்களுக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் நாங்கள் ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றதை ஒன்று அச்சீவ் பண்ண மாட்டோமோன்ற ஒரு பயம் இருக்குது எங்களுக்கு. ஸோ நாங்கள் எப்படி சார் ஒன்று பர்ஃபெக்டாக வந்து நாங்களே எப்படி அனலைஸ் பண்ணிக்கிறது, இது கரெக்டாக இருக்கும் இருக்காதுன்றது, ஏன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியலை. ஸோ அதனால தான் உங்கள் வீடியோஸ்லாம் நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப நீங்கள் இன்னைக்கு ஒன்று சொல்கிறீங்க, நாளைக்கு ஒருத்தர் தப்புன்றார், திரும்ப நீங்கள் வந்து சொல்லுவீங்க இல்லை இதான் கரெக்டான ஃபேக்ட்ஸ்னு சொல்லி, இது போய்கிட்டே உங்களுக்குள்ள ஒன்று போய்கிட்டே இருக்கணும், எங்களுக்கு ஒரு பாயிண்ட்ன்றது கிடைக்கல அப்படின்றப்போ என்ன பண்ணுறது? இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். இப்போ வந்து என்னென்னா, முதல்ல வந்து நமக்கு என்ன தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து எனக்கு மியூச்சுவல் ஃபண்டு அல்லது வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி எனக்கு கம்மியாக இருக்குது, எனக்கு அதை பற்றி தெரியலை, நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ என்கிட்டருந்தும் தெரிஞ்சுக்கலாம், இன்னொருத்தர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இல்லாத ஆளுங்களும் தெரிஞ்சுக்கலாம், எங்கேருந்தும் தெரியும். ஆனால் இப்போ சொல்கிறது வந்து ஒருத்தர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதை பற்றி சொல்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டில் இவ்வளோ தூரம் பண்ணால் என்ன வந்திருக்கும் அப்படிங்கிற இதை ரிலேட்டடாக தான் என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் இருக்கும். இப்போ இன்னொருத்தர் வந்து இப்போ நான் சொன்னதை வந்து இப்போ ஸ்கேம்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவருடைய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னதுன்னா இப்போ ஸ்கேம் சொல்லியிருப்பாரு, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாரு, அதுக்கப்புறம் இன்பிட்வீன் அவர் வந்து 10-20 வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ அவரை பொறுத்தவரை என்னென்னா, ஹீ இஸ் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த கரண்ட் கான்டெக்ஸ்ட். இன்றைக்கி வந்து மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. இப்போ கீழே இறங்கும்போது இது ஸ்கேம் நான் சொன்னேன் அப்படின்னா எல்லாரும் ஏன்னா விழுந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது அவங்க வந்து இதை நம்புறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தட் வந்து மோர் ஐபால்ஸ், எனக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸோ அல்லது லைக்ஸோ வியூஸோ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சார் ஒரே நிமிஷம், சாரி சார் இன்டர் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் கரெக்டாக ஒரு பாயிண்ட் சொல்லிங்க சார். என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் ஒன்று சொன்னேன், அது ஒருத்தர் ஸ்கேம்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒன்று சொன்ன வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்த வியூவர்ஸ், தெரிஞ்சுக்கிட்ட வியூவர்ஸ் கம்மியாக இருக்காங்க. ஸ்கேம்னு சொன்ன வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க. உடனே அது அதாவது நீங்கள் நல்ல விஷயம் ஒன்று சொன்னீங்கன்னா இத்தனை பேர் இவ்வளோ மக்களுக்கு தான் சேருது, ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவாக சொன்னீங்கன்னா இவ்வளோ பேர் போய் சொல்லுது. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை தான் பண்ணுறாங்க. யாராவது கரெக்டாக ஒன்று சொன்னாங்கன்னா அப்போஸ் பண்ணி இல்லை இது இப்படி இல்லைன்னா அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் செய்கிறாங்க, அவங்களும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அதாங்க, அதாவது என்னென்னா, இப்போ இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ எப்போ வந்து இதுக்கெல்லாம் ஓரளவுக்கு தீர்வு வரும் அப்படின்னதுன்னா, ரெகுலேட்டர் அப்படிங்கிறவங்க வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லிங்க்டின்ல இருக்கேன், ட்விட்டரில் இருக்கேன், யூடியூப்பில் இருக்கேன், அண்டு வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கேன், 4லையும் இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிங்க்டின்ல ஒருத்தர் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், லிங்க்டின்ல வரவங்க வந்து அவங்களுடைய
ஒன்றா அவங்களுடைய ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. ஃபோட்டோ போடலைனாலும் அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி, நான் வந்து இது படிச்சிருக்கேன், இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளியராக பயம் இருக்கும், அவங்களுடைய இது இருக்கும். அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை வந்து, இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்து வந்து அவருக்கு ஒத்து போகலை அப்படின்னதுன்னா, நீங்கள் சொல்கிறது வந்து சரியில்லை, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். தட்ஸ் ஒரு என்கரேஜிங் டிபேட். ஆனால் அது அவங்க சும்மா பார்த்து வாய மூடுறா, நீ என்னடா அப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த ஒருமையில் பேசுறது அல்லது கண்ணா பின்னான்னு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அங்கே வந்து நடக்கவே நடக்காது. டு சம் எக்ஸ்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ட்விட்டரில். ஏன்னா அங்கே ட்விட்டரில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து அவங்களுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிருவாங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா கம்பேர்ட் டு லிங்க்டின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் யார் ஒருத்தர் ஃபாலோ பண்ணாலும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா, இன்றைக்கி ஒன்று பேசுகிறது நாளைக்கு ஒன்று பேசுகிறது, அல்லது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அவருடைய கருத்தை திணிக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஏன்னா சோஷியல் மீடியாவில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால்டு பர்சோனா அப்படிம்பாங்க, நம்மளுடைய பர்சனாலிட்டி. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இந்த பர்சன் அப்படின்னதுனா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ட்விட்டரில் வந்து நான் ஒரு பிலீஃப் ஸ்டேட்மெண்ட்டே போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னேன்னா, நான் என்றைக்குமே கோல்டையோ ரியல் எஸ்டேட்டையோ பற்றி ரொம்ப உயர்வாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ரெண்டுமே கமாடிட்டி இன் நேச்சர். அது ஒன்லி ஃபார் கன்சம்ஷனே வழி, அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வந்து பெருசாக நான் பார்க்குறது இல்லைங்கிறத நான் சொல்லியாச்சு. அதனால் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் மாறவே மாறாது. ஸோ ஐம் வெரி வெரி கிளியர் ஆன் மை தாட் ப்ராசஸ். நிறைய பேருக்கு வந்து அந்த கிளாரிட்டிலாம் கிடையாது, அவங்க என்ன வேணாலும் இது பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் பையர் பிவேர் அப்படிங்கிறதுனால, எஸ்பெஷலி வென் யூ ஆர் இன்வெஸ்டிங் அப்படிங்கும்போது நீங்கள் பண்ணணும். அதேமாதிரி அவங்க பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா, இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு இந்த ஃபண்டில் போடு அந்த ஃபண்டில் போடாதீங்கன்னா, அவர் உங்களை கைட் பண்ணுவாரான்னு கேளுங்க. அவர் கைட் பண்ணவே மாட்டார். அவர் சும்மா சொல்லிட்டு போயிடுவார். நாளைக்கு வந்து நீங்கள் தப்பாக போனீங்கன்னா கூட, அப்பா நீ என்னை கேட்டு தான் நீ பண்ணியா, இல்லை நீ எனக்கு ஏதாவது ஒன்றால் எனக்கு பெனிஃபிட்டா அப்படின்னு போயிடுவார். இங்கே வந்து நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னதுன்னா ஐ எம் ரெஸ்பான்சிபிள். நாளைக்கு சம்திங் கோஸ் ராங்குன்னா என் கிளைண்ட் கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்லேயோ நீங்கள் கோல்டுலேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ரியல் எஸ்டேட் கொஞ்சம் இறங்கியிருக்கு அல்லது கோல்டு வந்து இறங்கியிருக்கு அப்படின்னதுன்னா யார்கிட்ட போய் கேட்பீங்க? யார்கிட்டையும் கேட்க முடியாது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் இறங்கினாலும் உடனே ஃபோன் பண்ணிவிடுவாங்க, சார் என்னாச்சு, சார் இறங்கிட்டு இருக்கேன். இல்லை சார் இல்லை எனக்கு தெரியுது, இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு ரீஅஷூரன்ஸ்க்காக நான் ஃபோன் பண்ணேன். அப்போ இங்கே வந்து ஹேண்ட் ஹோல்டிங் ரொம்ப தேவைப்படுது. அவங்க இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பாதி பேர் இந்த லைன்லேயே இல்லாதனால அவங்க வந்து தே ஆர் நாட் டேக்கிங் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வில் பி சேஃப். ஓகே சார். சார் கடைசி கேள்வி என்னென்னா, இப்போது பட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இன்ஸ்டா யூடியூப்லாம். அவங்களாம் மியூச்சுவல் ஃபண்டை தாண்டி ஸ்டாக் சஜஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வாங்க, இதில் போட்டால் பிடிச்சாங்க. நிறைய பேர் அதை வாங்கவும் செய்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. அதை யார் பாஸ் பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் ஒரு ஸ்டாக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆஸ் பர் கம்ப்ளைன்ஸ். பட் ஆனால் இன்றைக்கி யார் வேணாலும் எந்த ஸ்டாக்கை வேணாலும் பற்றி கமெண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னதுன்னா இட்ஸ் ஒன்லி அதெல்லாம் வந்து அவங்களுடைய பார்வையில் வராத வரையும் இவங்க வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ரெண்டாவது, அவங்க வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறாங்க, சப்போஸ் அது சரியாக இல்லை அப்படின்னதுன்னா எப்படி அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, இல்லை இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து இந்த லைனில் இருந்திருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இல்லாதவங்க யாராவது ஒரு ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னதுன்னா தயவுசெய்து இந்த ஸ்டாக்லலாம் போய் மாட்டிக்காதீங்க. நிறைய தடவை என்ன ஆகும்னா, அவங்க வந்து ஒரு ஸ்டாக்கை விற்கும்போது, அவங்க நாளைக்கு விற்க போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்டாக் வந்து பயங்கரமாக ஏறப்போகுது அப்படின்னா தான் நீங்கள் நிறைய பேர் வருவீங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து எக்ஸிட் கிடைக்கும். அதனால் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனை பொறுத்தவரையும் எப்போதுமே ஈவன் யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க ஒரு ஸ்டாக்னாலும் அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு யூ டூ யுவர் ஹோம்ஒர்க் பார்த்துட்டு அந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் லாஸ்லாம் எப்படி இருக்குது, அந்த ஸ்டாக் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கா, அதுக்கு என்ன இது இருக்குது, இவ்வளோ நாளாக என்ன அதில் டெட் இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பண்ண முடியாது. இட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் போகிறீங்க ஒரு தேட்ரு சைடு போகிறீங்க, அன்றைக்கி அந்த ஒரு ஹீரோ படம் வந்திருக்கு, யாரோ ஒருத்தர் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறீங்க,
சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு முதல்ல அந்த அந்த பர்சன் யாருன்னு தெரியாது, அவருடைய டேஸ்ட் யாருன்னு தெரியாது, அவர் அந்த ஆக்டருடைய ரசிகரான்னு தெரியாது. அவர்கிட்ட போய் கேட்டு அவர் சூப்பராக இருக்கணும்னு இந்த படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா அது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஸோ நம்ம அதே இது இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் அந்த சைடு கிராஸ் பண்ணுறேன், கேஷவ் இந்த படம் எப்படி இருக்குன்னா சார் ஓகே சார் இதாக இருக்குது அப்படின்னதுன்னா எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும், உங்களோட டேஸ்ட்டு தெரியும். அப்போ வந்து நான் கேன் டேக்க ஓரளவுக்கு இது எடுக்கலாம். பட் அன்னோன் பர்சனை வந்து நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது. இந்த ஸ்டாக் டிப்ஸ் எல்லாம் வந்து தயவுசெய்து ஸ்டாக் டிப்ஸ் எல்லாம் நம்பி பணத்தை போட்டு லாஸ் ஆகாதீங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றி.